மனுஷனோட உயிரை பத்தி கவலைப்படுவான். அவர்தான் விவசாயி, அவர்தான் மனுஷன், அவர்தான் தலைவர், அவர்தான் நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். தலையில இருக்கிற பிக்க பத்தி மட்டுமே கவலைப்பட்டவங்க லக்குல வந்தவங்க. அதிர்ஷ்டத்துல யார் வேணுமானாலும் உச்சத்துக்கு வரலாம். ஆனா ஒருத்தனோட உழைப்பு தான் அந்த உச்சத்துல நிரந்தரமா உட்கார வச்சிருக்கும். 2026ல தன் உழைப்பால முதல்வர் நாற்காலியில உட்கார போறவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். சிறந்த ஆட்சியை தமிழ்நாட்டு மக்களுக்கு தரப்போறவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். திமுகவுக்கு தொல்லை நாம மோதி பார்த்தா ஊதி தள்ளுவோம், ஜாதி பார்த்தா நீதி சொல்லுவோம். அதிமுக எங்க கட்சி இல்ல, எங்க இனம். அடுத்தவங்களை வாழ வைக்கிறது எங்க குணம். எங்களை சீண்டி பார்த்தா சதறி போவீங்க, நாங்க சீண்ட ஆரம்பிச்சா பதறி போவீங்க. இந்த ஓட ஒடிசல் இரும்பு ஈயம் பித்தளைன்னு எத்தனை கட்சிகள் வேணும்னாலும் வாங்க, அதிமுக வெயிட்டிங். களத்துல மோதனமா, கருத்துல மோதனமா, வார்த்தையில மோதனமா, வாக்குறுதியில மோதனமா, நாங்க எல்லாத்துக்குமே ரெடி. விஷயம் தெரியாம விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டா பேசிக்கிட்டு இருக்காரு. ஹிந்தியில பேட்டான்னா பையன். தேர்தல் வந்தா போதும் ஊர் ஊரா செங்கலை தூக்கிட்டு போறதுக்கு உதயநிதினு ஸ்டாலினுக்கு ஒரு பேட்டா இருக்காரு. ஆனா இந்த 5 வருஷத்துல திமுக செஞ்ச ஊழலும் அராஜகங்களும் வன்கொடுமை பெண் கொடுமைன்னு அத்தனை விஷயங்களுக்கும் எங்க கிட்ட டேட்டா இருக்கு. எலெக்ஷன் டேட் அறிவிக்கிட்டோம். திமுகவோட கரப்ஷன் டேட்டா எல்லாம் நம்ம வெளியில விடுவோம். தம்பி உதயநிதி, இந்த முறை நீங்க பிரச்சாரத்துக்கு வரும்போது செங்கலை தூக்கிட்டு வந்தீங்கன்னா நாங்க உங்களையும் உங்க அப்பாவையும் தூக்க வேண்டி வரும். ஏன்னா எய்ம்ஸ் வரலன்னு உதயநிதி செங்கலை தூக்குறாரு. ஆனா திமுக கொடுத்த எந்த வாக்குறுதி வரலன்னு தமிழ்நாட்டு மக்கள் ஸ்டாலினையும் உதயநிதியும் தூக்க போறாங்க. சில பேர் காலையில செங்கலோட சுத்துவாங்க, நைட்ல பெண்களோட சுத்துவாங்க. துணை முதல்வர் உதயநிதி கூட பாத்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லா நகர உலா போயிட்டு காலையில பட்டப்பகல்ல சட்டசபையில தூங்கிக்கிட்டு இருப்பாரு. இப்படி இந்த திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு தூங்குது, போலீஸ் தூங்குது, பொதுப்பணித்துறை தூங்குது, மின்சாரத்துறை தூங்குது, போக்குவரத்து துறை தூங்குது, சுகாதாரத்துறை தூங்குது, எம்எல்ஏ தூங்குறா, அமைச்சர் தூங்குறா, துணை முதலமைச்சரும் தூங்குறா. இப்படி மொத்த பேரும் தூங்குறாங்க. ஸ்டாலினோட தூக்கத்தை கெடுத்துடுறாங்க. இந்த உதயநிதி அரசியலுக்கு வந்து 5 வருஷம் கூட ஆகல. ஆனா இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. அரசியல் மேடைக்கு வந்து பிரச்சாரம் பண்ண அரசியல் தானே பேசணும். ஆனா விவரம் இல்லாம எந்த ஊருக்கு போனாலும் மேடைக்கு மேடை தவழ்ந்து போனாரு, தயிர கும்பிட்டாரு, குனிஞ்சு கும்பிட்டாருன்னு பேசுறாரு. தம்பி உதயநிதி, வரலாறு முக்கியம்பா, மறந்துடாதீங்க. உங்க தாத்தா கருணாநிதி எங்க புரட்சி தலைவரோட கால நோக்கி தவழ்ந்து வந்ததுனாலதான் முதல்வர் ஆனாரு. உங்க கட்சிய ஆட்சிய உங்க அத்தா கனிமொழிய காப்பாத்த உங்க தாத்தா கருணாநிதியும் உங்க அப்பா ஸ்டாலினும் உங்க மாமா மாறனும் எத்தனை வீட்டுக்கு தவழ்ந்து போயிருக்காங்கன்னு வரலாறு தெரிஞ்சுக்கங்க. 2G கேஸ்ல உங்க அப்பாவையும் உங்க அத்தாவையும் காப்பாத்த உங்க தாத்தா கருணாநிதி வீல் சேர்லயே டெல்லிக்கு தவழ்ந்து போனாரு. அன்னைக்கு மட்டும் அவர் தவழ்ந்து போகாம இருந்திருந்தா உங்க அப்பாவும் அத்தையும் இந்நேரம் கம்பி எண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உங்க அப்பா மட்டும் லேஸ்பட்ட ஆளெல்லாம் கிடையாது. உங்க தாத்தாக்கு எப்படியாவது அண்ணா சமாதி பக்கத்துல இடம் வாங்கிடணும்ன்றதுக்காக எங்க அண்ணன் எடப்பாடியார் வீட்டுக்கு தவழ்ந்து வந்தாரு. இன்னைக்கு காங்கிரஸ் கூட கூட்டணி தவறிடக்கூடாது, கைவிட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக சோனியா காந்தி கிட்டையும் ராகுல் காந்தி கிட்டையும் போன்லயே தவழ்ந்தாரா? உங்களுக்கு தெரியாதா? புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மாவும் வளர்த்த ஆரோக்கியமான இயக்கம். இங்க கொள்கை
யாருக்காவது எங்களை பத்தி பேச நிறைய பொய் கதைகள் தேவைப்படும். எங்களுக்கு உங்களை பத்தி பேச நிறைய நிஜமான கேவலமான கதைகள் இருக்கு. அதனால ஆபாசத்தை விட்டுட்டு அரசியல் பேசுங்க. அட்லீஸ்ட் பேசவாவது கத்துக்கங்க. விளையாட்டு அமைச்சரே, சில மரக்கடையில மக்களை ஏமாத்த கட்டையோட வெயிட் ஏத்துறதுக்காக தண்ணி தெளிச்சு வச்சிருப்பாங்க. அது கட்டையோட உண்மையான வெயிட் இல்ல, வெயிட் ஏத்துறதுக்காக தண்ணி தெளிப்பாங்க. அப்படி பல தண்ணி கட்டைகள் திமுகல இன்னைக்கு இருக்கு. இந்த கட்டைகளை வெயிட் ஏத்துறதுக்கு தண்ணி தெளிச்சு அந்த கட்டை எல்லாம் உளுத்து போய் அரசியல்ல மக்கள் கிட்ட அழுத்து போய் அரசியல் விட்டு விளங்குற நிலைமையில இருக்காங்க. அந்த தண்ணி கட்டைங்க யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். உதயநிதி, பொன்முடி, ஓபிஎஸ், வைத்தியலிங்கம், வைகோ, பிரேமலதான்னு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த தண்ணி கட்டையில உளுத்து போன கட்டை ஒண்ணு இருக்கு, உதவாத கட்டை ஓபிஎஸ். அந்த ஓபிஎஸ் தலைமையில இணைப்பு விழா நடத்தினாங்களாம். தான் கட்சிக்காரனை தான் கட்சியில சேர்த்துக்கிறதுக்கு ஒரு விழா எடுத்து கொண்டாடின ஒரே டிராமா கட்சி திமுக மட்டும்தான். ஓ பன்னீர்செல்வம் கூப்பிட்டா அவரோட பங்காளியா வரமாட்டாரு, கட்சிக்காரங்களா வரப்போறாங்க. தேனியில போய் விசாரிச்சு பாருங்க. சாப்பிட்ட கையால காக்கா ஓட்ட மாட்டாரு ஓபிஎஸ். இதுல கட்சிக்காரங்க வருவாங்களா? மண்டைய மறைச்சிங்களே, கொண்டைய மறைச்சிங்களான்னு கேக்குற மாதிரி வந்த அத்தனை பேரும் மதுரை சுட்டு வட்டாரத்துல இருக்கிற திமுக காரங்க. ஸ்டாலின் கார் வந்ததும் டக்குன்னு எழுந்திருச்சு வணக்கம் போட்டு தளபதினு கூப்பிடுறாங்க. தலைவரா இருந்தவங்க கூட பதவிக்காக, அரசியல் லாபத்துக்காக, சுயநலத்துக்காக, சொத்தை காப்பாத்திக்கணும்ன்றதுக்காக திமுக போய் சேரலாம். ஆனா உண்மையான அம்மாவோட தொண்டன், புரட்சி தலைவரோட தொண்டன், அதிமுகவோட தொண்டன் ஒரு நாளும் ஸ்டாலினையும் கருணாநிதியும் கும்பிடவே மாட்டாங்க. கடந்த 60 வருஷத்துல நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு அமைதியா இருந்து எல்லாருமே புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு புரியுறபடி சொல்றதுக்கு நான் முயற்சி பண்றேன். தமிழ்நாடு 60 வருஷத்துல வாங்கின கடன் 4.5 லட்சம் கோடி. 60 வருஷத்துல வாங்கின கடன் 4.5 லட்சம் கோடி. இந்த திருட்டு திமுக, ஆள தெரியாத திமுக கடந்த 5 வருஷத்துல மட்டுமே வாங்கின கடன் 6 லட்சம் கோடி. புரியுதா? 60 வருஷத்துல 4.5 லட்சம் கோடி, 5 வருஷத்துல 6 லட்சம் கோடி. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு இருக்கிற கடன் 10 லட்சம் கோடி. 10 லட்சம் கோடி. ஒவ்வொரு தமிழன் தலையில 2.5 லட்சம் கடன் இருக்கு. உங்க தலையில, என் தலையில, அண்ணன் தலையில, எல்லாரோட தலையிலையும் 2.5 லட்சம் கடன் வச்சுட்டு அவர் தாய்மார்களுக்கு 1000 ரூபாய் தரேன்னு பீத்திக்கிட்டு சுத்துறாரு ஸ்டாலின். ஏமாத்துறாரா இல்லையா? எதுக்கு கடன் வாங்குறீங்கன்னு கேட்டா வட்டி கட்டுறதுக்குன்றாரு. வட்டிக்கு கடன் வாங்குற ஒரே முதல்வர், துக்ளக் முதல்வர் ஸ்டாலின் மட்டும்தான். யோசிச்சு பாருங்க. 2021 டாஸ்மாக் வருமானம் 35,000 கோடி. டாஸ்மாக் வருமானம் 2021 35,000 கோடி. இன்னைக்கு 50,000 கோடி. ஆனா கவர்மெண்ட்ல நிதி இல்ல. இபி பில் 4 மடங்கு ஏத்திருக்காங்க. ஆனா கவர்மெண்ட்ல நிதி இல்ல. சொத்து வரி, வீட்டு வரி, குப்பை வரி, வணிக வரி, வரிக்கு மேல வரி போட்டு மக்களை கஷ்டப்படுத்துறாங்க. ஆனா கவர்மெண்ட்ல நிதி இல்ல. இதெல்லாம் சாதனைன்னு சொல்லி கோமாளி மாதிரி சுத்துறாரு ஸ்டாலின். இத்தனைக்கும் பகுத்தறிவு பெரியாரிசம்னு பேசுற ஸ்டாலின் என்ன பண்றாரு? அமாவாஸ்யா, பௌர்ணமி, முகூர்த்த நாள், நல்ல நாள்னு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சா, பத்திரப்பதிவு வச்சா அன்னைக்கு அதிகமா காசு வசூல் பண்றாங்க. எல்லா வகையிலும் மக்கள் கிட்ட காசு வசூல் பண்ற இந்த திருட்டு திமுக அரசாங்கம் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு கேட்டா மட்டும் கவர்மெண்ட்ல நிதி இல்ல. டீச்சர்ஸ்க்கு 500 ரூபாய் சம்பளம் ஏத்த சொல்றாங்க, முடியலன்றாங்க.
ஊழியர்களுக்கு ஒழுங்கா பென்ஷன் கொடுங்கன்னு கேட்கிறோம், முடியலன்றாங்க. கொரோனா காலத்துல உயிரை கொடுத்து வேலை பார்த்த நர்ஸுங்களுக்கு நிரந்தர வேலை கொடுங்கன்னு கேட்கிறோம், முடியலன்றாங்க. இப்படி எதுவுமே முடியல முடியல முடியலன்னு சொல்றாங்க. எல்லா பக்கம் விலைவாசி ஏறிடுச்சு. தண்ணி அடிக்கிறவங்க அதிகமாயிட்டாங்க, சொகுசு வாழ்க்கை வாழ்றவங்க அதிகமாயிட்டாங்க. எல்லா பக்கமும் கவர்மெண்ட்டுக்கு நிதி வந்து அள்ளி விழுது, எல்லாரும் கண்ணால பாக்குறோம். ஆனா நிதி இல்ல நிதி இல்ல நிதி இல்லன்றாங்க. இது எப்படி இருக்குன்னா, ஆத்துல வெள்ளமா ஓடுது, ஆனா அண்டால தண்ணி இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா மக்களை ஏமாத்துறதுக்கு 2000 ரூபாய் கொடுத்திருக்காங்க, நீங்க எல்லாம் வெயில தாங்கணும்னு. ஏப்ரல் மேல வர்ற வெயிலுக்கு பிப்ரவரியிலேயே ஸ்டாலின் 2000 ரூபாய் கொடுத்திருக்காரு. இந்த திமுக ஆட்சி காலத்துல அந்த 2000 ரூபாய் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? ஒரு ஏசி வாங்க முடியுமா? கூலர் வாங்க முடியுமா? ஏதோ நம்ம கை காசு போட்டு கடன் வாங்கி அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டா இபி பில் 30,000 ரூபாய் வரும். ஸ்டாலினோட அப்பா வந்து கட்டுவாரா இபி பில்லு? இந்த திமுக ஆட்சி காலத்துல இந்த 2000 ரூபாய் வச்சு நீங்க எல்லாம் என்ன வாங்க முடியும் தெரியுமா? ஒரு கொடை, ஒரு கூலிங் கிளாஸ், ஒரு மோர் பாக்கெட், ஒரு விசிறி, இவ்வளவுதான். இதை வஞ்சி எதுவும் வாங்க முடியாது. இதெல்லாம் கொடுப்பாருன்னா தமிழ்நாட்டு பெண்கள் ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டாங்க. தமிழ்நாட்டு மக்களை இப்படியா ஏமாத்துறது? நானும் தெரியாம தான் கேட்கிறேன். ஏன் ஸ்டாலினுக்கு 4 வருஷமா தமிழ்நாட்டுல வெயில் அடிச்சது தெரியவே இல்லையா? தேர்தல் வந்தா மட்டும் வெயில பத்தி யோசிக்கிறவரு 4 வருஷம்